Daily. Taste the Daily. ஜவஹர்லி சார் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க சார். ஜவஹர்லி சார், மக்களை வாட்டி வதைக்கும் ஃபெயிலியர் மாடல் ஆட்சின்னு எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறாரு. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் திமுக படிப்பனையை கற்றுக்கொள்ளவில்லையா? திமுக எப்பவுமே படிப்பனை எல்லாம் கற்றுக்கொள்ளாது. ஏன்னா கடந்த கால வரலாறுகளை நம்ம பார்த்தோம்னா அது என்னப்பே ஒரு முறை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இருக்கக்கூடிய அநியாயங்களை எல்லாம் செய்து அத்துமீறல்கள்லாம் செய்து எவ்வளோ ஊழல் செய்யணுமோ அதெல்லாம் கோடிகளை சேர்த்து வெளிநாடுகளை பதிக்க வைக்க, அதற்காக அடிக்கடிக்கு துபாய்க்கு இப்போ உதயநிதி போன மாதிரி போறது கொள்றது அங்கங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு தான் அது அவங்களுடைய வேலை. அவங்க எப்பயுமே பாடத்தையோ படிப்பனையோ கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இது ஃபெயிலர் மாடல் ஆட்சியான்னு கேட்டால் ஃபெயிலர் மாடல் மட்டும் இல்லை, இந்த மக்கள் விரோத ஆட்சி. இது நம்ம இது மாதிரி ஒரு மக்கள் விரோத ஆட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஈவன் கருணாநிதி இருக்கும்போது கூட நடந்ததில்லை. கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி நடந்ததில்லை. இது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. குறிப்பா பொதுமக்களுக்கு மிகவும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா விலைவாசி. அந்த விலைவாசி உங்களுக்கே எல்லாம் தெரியும், இப்போ எப்படி உயர்ந்து போயிருக்கு. அரிசியிலேருந்து, பருப்புலேருந்து, காய்கறிகள்லேருந்து, வீடு கட்டினா கல், மணல், சிமெண்ட், கம்பி, இதெல்லாம் எந்த அளவுக்கு 2021க்கு முன்னாடி இருந்த விலையை விட இப்போ அதிகமா இந்த 4.5 வருஷத்துல 50-60% உயர்ந்து போயிருக்கு. அரிசி பொருள், அத்தியாவசிய பொருட்கள், உணவுக்காக பஞ்சமில்லாத தமிழ்நாட்டில் உணவுக்கு பஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையே இந்த விடியாத அரசாங்கம் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு எடுத்துட்டீங்களா, அதாவது சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு மிகச்சிறந்த காவல்துறையா இருந்தது. இன்னைக்கு சட்டம் ஒழுங்குல தமிழ்நாடு மிக மோசமான மாநிலம் என்று வட மாநிலத்தோரெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தமிழகத்தினுடைய சீர்கட்டு போயிருக்குது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்த விடியாத அரசாங்கத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த பொறுப்பற்ற அந்த திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் ஆளுவதனால தான் இந்த பிரச்சனை. இப்ப பாருங்க, கள்ளக்குறிச்சியில 49 பேர் மரணம். அந்த 49 பேர் மரணம் காவல்துறையினுடைய அலட்சியத்தால் ஏற்பட்ட மரணங்கள். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவரோ நடிகருக்காக கூடிய கூட்டமாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறைக்கு, அரசுக்கு இருக்கு. இததான் நேற்றுக்கு மதுரை உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சார், கரூர் 72 பேர் கரூர் சார், கரூர். அதான் சார், நேற்று மதுரை உயர் நீதிமன்றத்தில் நேற்று சொன்ன நீதிபதிகள் சொன்ன கருத்து, இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில 72 பேர் மரணம், கள்ளச்சாராயத்தை குடிச்சு. மரக்காணத்துல 22 பேர் மரணம், எது கள்ளச்சாராயத்தை குடிச்சு. அந்த கள்ளச்சாராயங்களை தடுத்திருக்க முடியும். காரணம் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி, எஸ்பி, கலெக்டர் எல்லாம் என்ன சொன்னாங்க, இது கள்ளச்சாராயத்தால் முதல்ல ஒரு 2 பேர் இறந்தாங்க, கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணம் இல்ல, இது அவருக்கு வயிற்று போக்கு, அதனால இறந்துட்டான்னு சொன்னாங்க. அப்பயே உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா, இது கள்ளச்சாராயம் சொல்லியிருந்தாங்கன்னா ஏற்கனவே சாப்பிட்டவங்க எல்லாம் உஷாராகி மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க. அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைன்னு சொன்னதாலதானே 72 மரணங்கள். ஏன் சார், ஏன் இது இல்ல சார், ஏன் ஒவ்வொரு முறையும் அரசு அதிகாரிகள் அரசுக்கு ஆதரவா பேட்டி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி தவறுகளை மறைச்சு அரசின் மேல தவறு இல்லைன்ற மாதிரி இவங்க பேட்டி கொடுத்து மக்களை தானே பழி வாங்குறாங்க. இந்த ஆட்சி எப்படி மக்களை பழிவாங்குதோ அதை அரசு அதிகாரிகள் வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. அந்த அரசு அதிகாரிகள் இந்த அரசுக்கு எதிராகவோ மக்களுக்கான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாலே அந்த ஆட்சியாளர்களுக்கு பிடிக்கிறது இல்ல. நீங்க நல்ல நல்ல அதிகாரிகள் தான் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தாங்க, அவர்கள் எல்லாம் ஒண்ணுமே உதவாத டிபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க சார். எவ்வளவு மிகச்சிறந்த அதிகாரிகள்னா நான் பார்த்திருக்கேன். நானும் ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷனுடைய சேர்மனா இருந்தேன், மாநில சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவரா இருந்தேன். நான் பல அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆபீசர்கிட்ட நான் நேரடி தொடர்பில் இருந்தாவன். அப்படி இருக்கும்போது அப்ப அந்த அதிகாரிகளை எவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க, நான் கண்கூட பார்த்துட்டு அவ்வளவு பிரமிச்சு போயிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் புள்ளி வரத்தோட சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே மாறி போச்சு. அதே மாதிரி இந்த பாருங்க, ஏர் ஷோ நடத்தினாங்க. ஏர் ஷோல 5 பேர் மரணத்துக்கு யார் காரணம்? இந்த அரசாங்கம் தான். லாக்அப் டெத்ல இருந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம். இன்னும் சொல்ல போனா ஒரு இது வந்திருக்குது, அதாவது தமிழகத்துல அதாவது தலித்துக்களுக்கு எதிரான குற்றங்கள் 25% உயர்ந்திருக்குது அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. தேசிய குற்ற ஆவண காப்பகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க சார்.
இல்ல அது என்ன தலித்துகளுக்காண்டி கொடுத்துருக்காங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா இது மூலம் அதே மாதிரி சரி பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழக மக்கள் யாராவது சரி இல்லாக்க நிம்மதியா இருக்காங்கன்னா இல்ல. அதனாலதான் ஃபெயிலியர் மாடல். அரசு ஊழியர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறாங்க, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. அதனால அவங்க அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், டாக்டர்கள் தொடர்ந்து இந்த அரசுக்கு எதிரான மனநிலை இருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்ன வாக்குறுதியை செய்யல. ஆனால் இவர்கள் எதுல கப்பம் கட்டி நீங்க கொள்ளை அடிக்கணுமோ ஊழல் செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாம தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம் இந்த அரசாங்கம் இப்பொழுது விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த அரசாங்கம் நாம தான் 2007 காவிரி உரிமை ஆணையம் அமைக்கணும்ட்டு ஒரு உத்தரவை மத்திய அரசாங்கத்துடைய இவங்க காங்கிரஸோட இணக்கமா இருந்தாங்கனால 6 வருஷம் அதை அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருந்தது இந்த விடியாத திமுக ஆட்சியாளர்கள். அன்றைக்கு நம்ம சட்ட போராட்டம் நடத்தி அம்மா சட்ட போராட்டம் நடத்தி 2013 அந்த ஆணையம் அமைக்கிறதுக்கான நகலை வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த அரசாங்கம் ஒரு தொடர் போராட்டம் நடத்தி நம்ம இப்ப ஆணையத்தை அமைச்சிருக்கோம். ஆனா இப்ப பாருங்க, காவிரியினுடைய உரிமையை இன்றைக்கு மேகதாதுக்கு 9000 கோடி ரூபாய் கட்டுறேன்னு சொல்லி இருக்கிறாரு. யாரு? இவர்கள் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள். அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. இது மாதிரி நம்ம மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இல்ல சார், இதனாலதான் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மையோட கொடுத்திருக்கோம். இல்ல சார், இதனாலதான் எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து ஃபெயிலியர் மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டே இருக்காரோ? சார், ஃபெயிலியர் மாடல் ஆட்சிங்கிறது இது டோட்டல் ஃபெயிலியர் மாடல் ஆட்சிங்கிறதுக்காண்டி ஒரு மிக முக்கியம் என்னன்னா, இந்த ஆட்சியாளர்கள் சிறப்பா செயல்படுறாங்களா, நிர்வாகம் சிறப்பா செயல்படுதா, நிர்வாக திறமை இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கலாங்களா, அமைச்சர்களும் ஆட்சி அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லா அமைச்சர்கள் எல்லாருமே மக்களை பார்த்து கிண்டல் பண்ணுவது, கேலி செய்வது, கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றாம இருக்குது. 30 வருடம் அதிமுக ஆட்சி காலத்துல தமிழகம் கல்வியில் புரட்சி, வேலை வாய்ப்புல ஒரு மிகப்பெரிய எழுச்சி என்று பல்வேறு விருதுகளை பெற்று முதல் மாநிலமாக இருந்தது. இன்னைக்கு என்ன இந்த ஆட்சி என்ன சொறி நாய் கடிப்பதுல முதல் மாநிலம் ரிப்போர்ட் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி இருக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், திருமண உதவி திட்டம், முதியோர் ஓய்வு திட்டம், லேப்டாப், மகளிருக்கான ஸ்கூட்டி வழங்க திட்டம், எல்லா திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சியாளர்களுடைய திறமையற்ற காரணத்தினால இந்த ஆட்சி தமிழகத்தினுடைய கடன் 10.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு உயர்ந்து போயிருக்குது. 10.5 லட்சம் கோடி அதிமுக ஆட்சி காலத்துல 4.5 லட்சம் கோடி கடனாக இருந்தது. 10.5 லட்சம் கோடியாக இன்னைக்கு கடன் உயர்ந்து போயிருக்கு. காரணம், ஏதாவது புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா, ஏற்கனவே இருந்த திட்டங்கள் ஏதாவது நிறைவேற்றி இருக்காங்களா, அதையும் நிறுத்தி இருக்காங்க. அந்த நிலையில தான் இப்படி இந்த விடியாத அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய நலன்கள், தமிழகம் வளர்ச்சியில ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி மக்களை வஞ்சிக்கக்கூடிய அரசாங்கமா இருப்பதனால தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் இது ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆட்சின்னு சொல்றாரு. இல்லை சார், இப்போ நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு. ஆனால் தேசிய குற்ற காப்பகத்தில் சொல்கிறாங்க தென் மாநிலத்தில் தமிழ்நாடு தான் பாலியல், அதாவது சிறுவர்கள் பாலியல் குற்றத்தில் முதலிடத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்குது, இந்த அரசு அதை கண்டுக்காமல் இருக்கிறாங்க? சார், ஆட்சியாளர்கள் காவல்துறையே தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. காவல்துறை நீங்க பாத்தீங்க, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில ஆந்திரால இது வாழைப்பழத்தை விற்கிறதுக்காக வந்த ஒரு தாயும் மகளும் இது கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. யாரா கற்பழிக்காங்க? காவல்துறையா? அந்த காவல்துறையினா யூனிஃபார்ம் போட்டு அந்த காவல்துறை அப்படிப்பட்ட ஒரு அநியாய அக்கிரமத்தை செஞ்சிருக்கான். அப்போ இது போன்ற நீங்க சம்பவங்கள் அண்ணா, நான் போய் இதுக்காண்டி சொல்லல சார், நான் ஒரு அதிமுக செய்தி தொடர்பாளர் என்ற அடிப்படையில் கூட சொல்லல. ஆனால் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் காவல்துறை இப்படி அத்துமீறி பெண்களை முறைகேடாக பண்ணியிருக்காங்க அப்படிதான் அதிமுக ஆட்சி காலத்துல ஒருத்தர் கூட பார்க்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அன்றைக்கு பயம் இருந்தது. இவங்க தான் காவல்துறை கிட்டே சப்ளை கேட்கிறானுங்களே. இவனுங்க தான் அமைச்சர்களும் திமுக இருக்கக்கூடிய முக்கிய பிரபர்களும் காவல்துறை கிட்டே சப்ளை கேட்கிறானுங்க. இல்ல சார், இல்ல ஜவஹர்லால் சார், அது மாதிரி கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்த வேண்டாம். இல்ல சார், இந்த ஏன் சொல்றேன்னா, இந்த ஆட்சியாளர்கள் நான் சப்ளைன்னு சொன்னது கஞ்சா, போதை வஸ்துக்கள், மது, இது போன்ற வஸ்துக்களை கேட்கிறேன். அதை போன்ற பொருட்களை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லும் போது நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டு அவனுக்கு தவறான வகையில போறாங்க.
அதனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் 75% காவல்துறைகள் சிறப்பான காவல்துறை தமிழ்நாடு. அதுல சில கருப்பாடுகளால தான் தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் உருவாகி இருக்குது. இல்ல இது ஒரு நிகழ்வு 2 நிகழ்வா இருந்தா பரவாயில்ல சார். இது தொடர்ந்து இப்போ 9 மாதத்துல வந்து 19 காவலர்கள் இதே தவறை செஞ்சிருக்காங்க. அவங்க மேல ஏன் அந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்கன்னு நான் கேட்கிறேன். ஒருத்தவருக்கு சரியான தண்டனையை கொடுத்திருந்தா அந்த தொடர்ந்து இந்த நிகழ்வு நடக்காம இருந்திருக்கும்ல சார். இப்போ அந்த நிகழ்வு அந்த காவலர் மீது வழக்கு போடுவாங்க. வழக்கு போட்டதற்கு அப்புறம் அந்த வழக்கு வந்து அந்த நீதிமன்றத்துல போய் வழக்காடு மன்றத்துல போய் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது இல்லை இந்த அரசாங்கம். அதனாலதான் இந்த நிலைமை இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு தைரியம், நம்மளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற ஒரு தைரியம் இருக்கு. இரண்டாவது, நான் என்ன சொல்றேன் சார், நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது நீங்க என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா விவசாய கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்கல்ல. இந்த விவசாயிகள் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்கல்ல. நகை கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்கல்ல. கேஸ் பண்ணி இன்னும் சொல்ல போனா மது கடைகளை மூடுவோம். நன்றி சார். அப்படி எல்லாம் சொல்லி தானே வந்தீங்க. இதுதான் இது ஒரு முழுக்க மக்களை ஏமாற்றி சதுரங்க படத்துல வரும் தெரியுமா ஒரு காட்சி சொல்லலாம். ஒருத்தனை ஏமாத்துனா அவனுக்கு ஆசையை தூண்டணும். அந்த ஆசையை தூண்டி அதன் மூலம் லாபம் அடைஞ்சு அவனை அப்படியே வந்து கழட்டி விட்டுறணும்னாங்களா. அதைத்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் இவர்களை கலட்ட போடுவதற்கான நாட்கள் இன்னும் அதிகமான 6 அமாவாசைகள் தான் இருக்கு. இந்த ஆட்சிக்கு இன்னும் 6 அமாவாசைகள் தான் இருக்கு. அதற்குள்ள மக்கள் வந்து சரியான பாடத்தை கற்பிப்பார்கள் இந்த ஆட்சி. நன்றி சார். ஜவஹர் அலி சார், உங்க நிறைவு கருத்தை பதிவு செய்யுங்க. ஏதாவது கேக்குறீங்களா நீங்க? இல்ல சரி. அப்ப நண்பர் கோவிந்தராஜன் வந்து சொன்னாரு உருட்டுகளும் திருட்டுகளும் திமுகன்ட்டு. அந்த டைட்டில் அவர்களுக்கு பொருத்தமான டைட்டில தான் அவரே வச்சிருக்காரு. நல்லா இருக்குது. ஏன்னா இந்த உருட்டுக்கள் ஒரு பக்கம் போயிட்டனால கூட திருட்டுக்கள் வந்து பெரிய லெவல்ல போய்கிட்டு இருக்குது. அதாவது சாதாரண ஜவஹர் சார், இது வந்து நம்ம இல்ல எதிர்க்கட்சி தலைவர் வந்து நம்ம விஜயபாஸ்கர் அவர் முன்னாள் அமைச்சர் வந்து கூட்டத்துல தான் இந்த பேர் வச்சிருந்து சொன்னாங்க நிகழ்வுல. சரி, அதான் இருக்கட்டும். அது இப்ப ஞாபகப்படுத்தினார்ல, அதுக்காண்டி சொல்றேன். அதாவது வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய், அதுல வந்து மாசத்துக்கு 3000 கோடி ரூபாய், பார்ல வந்து ஒரு 1000 கோடி ரூபாய், இப்படி வந்து எந்த அளவுக்கெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ ஒவ்வொரு துறையிலும் இது வரைக்கும் தமிழகத்துல கொள்ளையடிக்காத யாருமே பண்ணாத லெவலுக்கு இந்த தமிழ்நாட்டுல வந்து 4.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறாங்கன்னா அதுல பாதி பணத்தை கொள்ளையடிச்சு வெளிநாடுகள்ல போய் முதலீடு செய்யறதுக்கான முதலீடுக்காக போறேன்னு சொன்னாரு. ரொம்ப சிறப்பா இருந்தது. ரெண்டாவது, நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு சொன்ன வாக்குறுதி மாத மின் கட்டணமா இருக்கட்டும், நீட் தேர்வுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை கொண்ட வந்த எடப்பாடியார் அண்ணனுக்கு அதை வந்து நாங்கள் 10% உயர்த்தி தருவோம்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு அரசாங்கத்தால் செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் அதை கூட செய்ய முடியாமல் திராணியற்ற அரசாங்கமா இருக்கிறது. அரசு விழாக்களில் இந்த முதலமைச்சர் வந்து அரசியல் பேசுறாரு நீங்க சொன்னீங்க சார். அவர் எல்லாத்திலுமே அரசியல் தான். ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி நாங்க அவியல்லாம் செய்ய மாட்டோம், அரசியல் தான் செய்வோம்னு சொல்லியிருக்காரு. குடும்பத்துக்குள்ளே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் குடும்பத்துல மகனுக்கு ஒரு அணியா இருக்குது, உதயநிதிக்கு ஒரு அணி, தங்கைக்கு ஒரு அணி, கனிமொழிக்கு ஒரு அணி, ஸ்டாலினுக்கு ஒரு அணின்னு இப்ப அணியா அந்த குடும்பத்துக்குள்ளே பிரிஞ்சது காரணம் குடும்பத்துக்குள்ளே அரசியல் தான். ஆகவே இது ஒரு விளம்பர ஆட்சி. இந்த விளம்பர ஆட்சியில தமிழகத்தினுடைய உரிமைகள் போயிருக்குன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் நியாயமா கேட்கிறேன், கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், ஒரு அடிப்படையான விஷயங்களுக்காவது குரல் கொடுக்கிறாங்களான்னு பார்த்தா நிச்சயமே அடிமைகளாக தொங்கு சதைகளாக இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ கள்ளக்குறிச்சி வந்து கள்ளக்குறிச்சி சம்பவத்துல ஏற்பட்டதுல அது தலித்துகள் பல பேர் இருந்தாங்க. அதை பத்தி திருமாவளவன் வாய் திறக்கவே இல்லை. எது கள்ளக்குறிச்சியில வாயை திறக்க. ஆனா அதுக்கு குரல் கொடுத்தவர் எங்கள் பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார். தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அந்த தொழிலாளர் போராட்டங்களுக்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் குரல் கொடுக்கல. ஆனால் அவர்களுக்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார். காமராஜரை பத்தி இழிவா பேசினார் திருச்சி சிவா. ஆனால் காங்கிரஸ் குரல் கொடுக்கல. ஆனால் காமராஜரை ஏண்டா இப்படி பேசுறன்னு குரல் கொடுத்தது எங்களுடைய பொதுச்செயலாளர். கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 41 பேர்களுக்கு நீதி வேண்டும், அதற்காக தான் குரல் கொடுக்கிறோம் தவிர எங்களுக்கு இது அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான். நன்றி சார். நன்றி சார். நன்றி. நேரம் இல்ல, நம்ம தொடர்ந்து அடுத்த அமர்வுல பேசுவோம் சார்.
இருக்கிறார். நன்றி சார், நன்றி சார்.